மரணம் என்றது எல்லாருக்கும் வரும். கணவனுக்கும் வரும், மனைவிக்கு வரும். ரெண்டு பேரும் ஒன்னா பிறக்கல, யார் வயிற்றுலயோ யாரோ பிறந்தோம். ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் வரும். நம்ம தாய் நம்ம உள்ள செத்து போயிடுறா. இந்த உலகத்துக்கு நம்மள அடையாளம் காட்டின தாய் நம்மளை விட்டு இறந்துடுறா. இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு காரணமா இருந்த தந்தை இறந்துடுறான். எல்லாரும் இந்த உலகம் என்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது. எல்லாரும் கூடுவோம், எல்லாரும் பிரிவோம், எல்லாரும் சேர்ந்து இருப்போம், எல்லாரும் ஒரு நாள் மறைவோம். இது இயற்கை. இன்றைய மனோபாவம் வரணும். அந்த மனோபாவம் இல்லாத இன்னும் இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். ஆக்கக்கூடாது. ஆக்கணினா வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி, அது நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, இனி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுதான் மனித சமுதாயம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணம். மிருகங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. ஏன்னு சொன்னா அது உயிரோ மட்டும் வாழுது. இவன் மனத்தோட வாழறான். இந்த மனத்தோட வாழறதால கற்பனைகள் அதிகம் இவனுக்கு.